பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, திராவிட இயக்கத்தின் போர்வாளாம் வைகோ, காயிதே மில்லத் போன்றோர் களமாடிய இடத்தில் என்ன செய்ய போகிறார் கமலஹாசன்? சமீப காலங்களில் கமலஹாசன் அவர்கள் அரசியல் களத்தில் பெரிய அளவுக்கு வெளிச்சம் பெறலை. என்னன்னாக்கா இவர் என்ன பண்ண போறாரு, திமுக அதிமுக என்ன பண்றாங்க, மோடி அவர்களுடைய ஆட்சி வீழ்த்தப்படணும். கமலஹாசன் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக செயல்படக்கூடிய தகுதி இருக்கா, செயல்பட்டாரா? அவர் சிவராஜ்குமார் இருக்காரு, உட்காந்துருக்காரு அந்த நிகழ்ச்சிக்கு கெஸ்டா. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வணக்கம் சொன்ன வரவேற்கணும்னு அவசியம் கிடையாது, தமிழுக்கு வணக்கம்னு சொல்லிட்டேன். நல்ல ஒரு பார்லிமெண்டேரியனா இருப்பாருங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு. பொறுத்து இருந்தா பார்க்கணும் தான் பண்றேன். சமீப காலங்களில் கமலஹாசன் அவர்கள் அரசியல் களத்தில் பெரிய அளவுக்கு வெளிச்சம் பெறலை. இன்னும் கேட்டால் களத்திலேயே அவர் பெருசாக செயல்படலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே, அதாவது கமல் அவர்கள் கட்சி தொடங்கிய நாள் முதலே அவர் மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்னன்னாக்கா, ஒரு எலைட் அரசியல் பண்ணுறாரு. பொதுவாக நடிகர்கள் அரசியல் களத்துக்கு வந்தாங்கன்னாக்கா அவங்க மீது வெவ்வேறு பார்வைகள் வைக்கப்படும். இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதாவது தொடர்ச்சியாக சினிமாவில் இயங்கிக்கிட்டு இருந்தவங்க சினிமாவில் மார்க்கெட் பண்ணதுக்கப்புறம் அரசியல் களத்துக்கு வராங்க. அதனால் இவங்க பெருசாக இயங்கியல் இருக்காது, அரசியல் பற்றின பெரிய புரிதல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அடிப்படையிலே ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஆள் தான், திராவிட சிந்தனை உள்ள ஒரு ஆள் தான். என்னதான் பார்ப்பன சமூகத்தில் அந்த மாதிரியான ஒரு சமூகத்தில், பிராமண சமூகத்தில் பிறந்தாலும் கூட தொடர்ச்சியாக கடவுள் மறுப்பு பேசக்கூடிய ஒரு ஆள், முற்போக்கு சிந்தனவாதியாக தன்னை அடையாளப்படுத்தியிருக்காரு பல வருஷமாக. அப்படின்னும் பொழுது அவர் அரசியல் களத்துக்கு வரப்போறாருன்னொடனே அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்பத்தில் அவர் கட்சி தொடங்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என்னன்னாக்கா இவர் என்ன பண்ண போகிறாரு, எந்த நடிகர் தொடங்கினாலும் ஒரு முன்னணி நடிகர், என்னதான் அவருக்கு பெருசாக மார்க்கெட் இல்லை அந்த காலகட்டத்தில் அப்படின்னாலும் கூட பல காலம் ரஜினியோட ஒரு ரைவலாக இருந்திருக்கிறாரு. ரஜினி கமல் அப்படின்னு தான் தமிழ் சினிமாவே கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அஜித் விஜய் இன்னைக்கு அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த டிவோங்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கமல் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ ஒரு பரபரப்பு இருந்துச்சு. முக்கியமாக கமல் அவர்களுக்கு எங்கே கிரேஸ் இருந்துச்சுனாக்கா இந்த நகரப்பகுதிகளில் ஒரு பெரிய அளவுக்கு கிரேஸ் இருந்தது. டவுனில் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவுக்கு கிரேஸ் இருந்தது. அதாவது ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கான வாக்குகள் விழுனாக்கா விழாது. அது எந்த ஒரு நடிகர் கட்சி தொடங்கினாலும் இன்றைய காலகட்டத்தில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான். ஆனால் ஒரு சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டால் அவர் கணிசமான வாக்குகள் பெறாரு, கோயம்புத்தூரில் போட்டிக்கிட்டால் கணிசமான வாக்குகள் பெறாரு. இப்படியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நகரப்பகுதிகளில் ஒரு செல்வாக்கு இருந்துச்சு அவருக்கு. சரி, அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா, படம் நடிக்க போயிட்டார், பிக் பாஸ் அப்படின்னு தொடர்ச்சியாக அவருடைய கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போயிட்டார். வழக்கமான ஒரு அரசியல் இயக்கம்னா என்ன பண்ணணும், எந்நேரமும் களத்திலே இருக்கணும். திமுக அதிமுக என்ன பண்ணுறாங்க, தங்களை மக்கள்கிட்ட இருந்து பிரிச்சுக்கவே மாட்டாங்க. ஒரு அரசியல் இயக்கத்துக்கும் ஒரு நடிகர் அரசியல் தொடங்குறதுக்கான அந்த வேறுபாடை நீங்கள் இதிலேயே உணரலாம். அப்படியான சூழலில் சரி அப்புறம் என்ன பண்ண போகிறாரு கமல்னா, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டார். அவர் பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணார். அதாவது சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒரு 40 சீட்டு கொடுத்தாரு, இன்னும் பண்ண இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு 40 சீட்டு கிட்ட கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய அளவுக்கு சீட் கொடுத்தாரு. அந்த கட்சிகள்லாம் ஒரு 3 தொகுதியில் 4 தொகுதியில் போடக்கூடிய கெப்பாசிட்டியே இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அவர் ஒரு கூட்டணி அமைச்சு ஒன்று பண்ணார். சரத்குமார்லாம் தாங்கிட்ட வேட்பாளர் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப தொகுதி கொடுத்த நகைச்சுவையெல்லாம் அரசியல் கடத்தல் நடந்துச்சு. இப்படியாகத்தான் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அரசியல் கமலுக்கு போயிட்டு இருந்தது. அப்புறம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி அரசியல் தொடங்கினவர் திருப்பி திமுக கடையே போயிட்டு சேர்ந்தார். ஆதரவு தரேன் நான் நாடாளுமன்றத்தில். ஏன்னா இப்போ இந்தியாவுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, மோடி அவர்களுடைய ஆட்சி வீழ்த்தப்படணும், ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன், திராவிட கட்சிகளுக்கு அதாவது திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஆதரவு கொடுத்தாரு. அதற்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் போடப்பட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் இன்றைக்கி அவர் எம்பி ஆகியிருக்கு. என்ன அக்ரிமெண்ட்னாக்கா, அப்போ எல்லா கட்சிகளுக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டது. உங்களுக்கு 2 சீட்டு, இந்த 2 சீட்டுன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சீட்டு கிடையாது, உங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்றோம், 25ல் ஒதுக்கும் போது சீட் கொடுத்துட்றோங்கிற மாதிரி அப்போயே ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. அந்த வகையில் இன்றைக்கி எம்பி ஆகிட்டார். ஏற்கனவே எம்எல்ஏக்கு போட்டிக்கிட்டார் கமல் அவர்கள். வானதி சீனிவாசன் அவர்கள்கிட்ட ஒரு 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி உற்றார். மக்கள் மன்றத்தில் போயிட்டு அவரால் ஜெயிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களித்து ராஜ்யசபாவுக்கு போயிருக்காரு. ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மன்றம். எப்படி லோக்சபா பல ஆளுமைகளை பார்த்துருக்குதோ, அதே மாதிரி ராஜ்யசபா பல்வேறு ஆளுமைகளை பார்த்துருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னாக்கா, அண்ணா அவர்களுமே ராஜ்யசபாவில் தான் போயிட்டு உரையாற்றிருக்காரு நாடாளுமன்றத்தில். அதே மாதிரி காயிதே மில்லத்தாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர், அதாவது
திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் அப்படின்னு சொல்லப்படுற வைகோ வந்துட்டு ஆட்சிய உரைகள்லாம் ஏராளமானது, அவருடைய எழுச்சி உரைகள்லாம் வந்துட்டு இன்றளவும் வந்துட்டு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது, அந்த பதிவுகளில் இருக்குது. அப்படின்னும் பொழுது இப்படியான ஆட்களை வந்துட்டு அந்த நாடாளுமன்றம் பார்த்துருக்கு, தமிழகத்திலேருந்து அனுப்பிச்சிருக்கு. இப்போ இவர்களுக்கு மத்தியில் கமல்ஹாசன் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. கமல் வந்துட்டு ஒரு நடிகர், அவருக்கு ஒரு திராவிட சிந்தனை இருக்குது, ஒரு பார்வை இருக்குது, அரசியல் பார்வை இருக்குது. அவர் என்ன போய் பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் பெருசாக எழும்பியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவருமே அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா வந்துட்டு நான் சமீபத்தில் வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தேன். இந்த மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள்லாம் அலசி ஆராய்ஞ்சி அதை குறிப்பெடுத்து கொடுக்கறதுக்கான ஆட்கள் எங்களுக்கு தேவை, நாங்கள் வந்துட்டு ஹையர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மக்கள் நீதி மையத்தின் சார்பிலேயே வந்துட்டு ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க, உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹையர் பண்ணி இந்த ஒரு டீமை போட்டு அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் பேச போகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கமலஹாசன் வந்துட்டு ஒரு முழு நேர அரசியல்வாதியாக செயல்படக்கூடிய தகுதி இருக்கா? தகுதி இருக்குது, ஆனால் அது செயல்பட்டாரா? அவர் எப்படி அணுகுனார் தன்னுடைய கட்சியை? ஏன் தன்னுடைய கட்சியினுடைய மீட்டிங்லேயே வந்து இது என்னுடைய கட்சின்னு சொன்னாலும், பொதுவாக ஒரு சில தலைவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்கன்னா, அதாவது தான் நிறுவன கட்சி வந்து தன்னுடைய கட்சின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு வந்துட்டு அரசியலில் ஒர்க் அவுட்டே ஆகாது, அது அரசியலுமே கிடையாது. மக்களுக்கான அரசியல் எடுக்கிறவங்க வந்துட்டு அது மக்களுக்கான கட்சி, அது வந்து எல்லோருக்குமான கட்சி. ஒரு ஜனநாயகத்துவம் ஒரு கட்சியில் இருந்தால் மட்டும்தான் அது கட்சியாகவே பாவிக்கப்படும். அப்படிங்கிறதால அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்புறம் பல பேர் அந்த கட்சி விட்டு விலகி திமுகவில் போய் சேர்ந்தாங்க. இப்படியாக அவருக்கு ஒரு ரெக்கார்டு இருந்தாலுமே கூட நம்ம வந்து கமலை வந்துட்டு பல்வேறு இடங்களில் பல திடமான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக பார்த்துருக்கோம். சமீபத்தில் ஒரு விவகாரம் நடந்துச்சு, உங்களுக்கே தெரியும். கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. தக் லைஃப் வந்து அவருடைய சொந்த ப்ரொடக்ஷன், அவர் சொந்தமாக பணம் போட்டு எடுத்த ஒரு படம். கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னமும் கமலஹாசன் அவர்களும் இணைஞ்சி பயணிக்கிறாங்க, ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கமலுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு செட்பேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்குனார் இல்லையா, அந்த படத்தினுடைய பேர் வந்துட்டு விக்ரம் இருக்கு இல்லையா. அந்த விக்ரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு அவருக்கு வந்துட்டு ஒரு பூஸ்ட்டை கொடுத்தது, ஒரு கம்பேக்கை கொடுத்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கிள் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இந்த படம் வந்துட்டு திருப்பி வந்து அவர் லிஃப்ட் பண்ணோம் அவங்களுடைய காம்போ அப்படின்னு பார்த்தது. அது பெருசாக வந்துட்டு அந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இதில் வந்துட்டு குறிப்பிடத்தக்க விஷயம் வந்துட்டு அந்த பிரச்சனை தான். அந்த இஷ்யூ வந்துட்டு பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க பேசப்படுது. நீதிமன்றத்தில் வந்துட்டு விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. நிறைய அந்த வந்து படமே திரையிடப்படலை அங்கே அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதில் அவர் எடுத்த ஸ்டாண்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க வேண்டியது. என்னென்னாக்கா அவர் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு பேசுகிறாரு, ரொம்ப இயல்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ராஜ்குமாருடைய பையன், அவர் வந்துட்டு சிவராஜ்குமார் வந்து இருக்கார், உட்காந்துட்டு இருக்காரு, அந்த நிகழ்ச்சிக்கு வந்துருக்காரு கெஸ்ட்டாக. இந்த மாதிரி வந்துட்டு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு உங்களுக்கு வணக்கம் சொல்லணும், வரவேற்கணும்னு அவசியம் கிடையாது, தமிழுக்கு வணக்கம்னு சொல்லிட்டேன். தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் தான் கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ. இது வந்து கமலஹாசனுடைய கூற்று கிடையாது, ஆய்வறிஞர்களுடைய கூற்று, மொழியியல் ஆய்வறிஞர்களே. இதை வந்துட்டு அதுவும் அந்த அறிஞர்கள்லாம் யாருனாக்கா தமிழர்கள் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு தமிழ் ஆய்வாளர் வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த கிளை மொழிகள், அதாவது இந்த மொழிகள்லாம் வந்துட்டு திராவிட மொழிகள், இதனுடைய தாய்மொழி, இதனுடைய மூலமொழி வந்துட்டு தமிழ் தான் அப்படின்னு சொன்னது வந்துட்டு நீங்களும் நானும் சொன்னால் வந்துட்டு பிரச்சனை, தகராறு. சொன்னது யார்? கால்டுவெல்னு ஒரு ஆள் திராவிட ஒப்பிலக்கணம் எழுதிட்டு போனார். அதே மாதிரி பல அறிஞர்கள், அமெரிக்க விஞ்ஞானி, அதாவது மொழி விஞ்ஞானி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து அவர் மேற்கோள் காட்டி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அதுவுமே அதை பிரகடனப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. கமல் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வந்துட்டு அந்த நடை அந்த வந்துட்டு கொஞ்சம் அப்படி போட்டுக்கிட்டு அப்படி தமிழை கொஞ்சம் அழகாக பேசக்கூடிய ஆள். அப்போ வந்துட்டு கொஞ்சம் அழகாக அவர் வந்துட்டு கொஞ்சம் அரவணைக்கணுங்கிற அடிப்படையில் தான் வந்துட்டு சொல்கிறாரு. அதை வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்கிறாங்க. பொதுவாகவே கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான அரசியல் நிறைய பண்ணுவாங்க. இந்த மொழி சார்ந்த அரசியல், அவங்களுக்குன்னு ஒரு தனி கொடியெலாம் இருக்குது, கர்நாடகாவுக்குன்னு தனி கொடி இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது சத்யராஜ் வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி காவிரி பிரச்சனையில் பேசின அந்த விவகாரத்தெலாம் எடுத்துகிட்டு நான் பாகுபலி படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சத்யராஜ் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ராஜமௌழி கேட்டார்ன்றதுக்காக வீடியோலாம் வெளியிட்டார். ஆனால் இனிமேட்டு வந்துட்டு என்ன அந்த மாதிரி பிரச்சனை வருது, என்னை வந்துட்டு வீடியோ பேச சொல்கிறீங்கனாக்கா என்னை தயவு செஞ்சு எந்த படத்துக்கு கூப்பிடாதீங்க, நான் தமிழ்நாடே போதும், தமிழ் இண்டஸ்ட்ரியாக நடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார். ஆனால் அவருமே வருத்தத்தை பதிவு செஞ்சார். இந்த விவகாரத்துலேயும் அதே மாதிரியே வந்துட்டு கமலஹாசன் அவர் வந்து வருத்தம் தெரிவிக்க வைக்கணும், மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து எடுத்தாங்க. ஆனால் அவர் வந்து அந்த ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்டில்லாக இருந்தார். தான் ப்ரொடியூஸ் பண்ண படமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து, நான் எதுவும் தப்பாக பேசலை, நான் சொன்னதில் எதுவும் தப்பு இருக்கிறதா தெரியல, தப்பு செஞ்சால் தான் நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படிங்கிறதால படமே ரிலீஸ் பண்ணாட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த உறுதியாக நின்னார் அந்த நிலைப்பாட்டில். அது நீதிமன்றத்துக்கு போச்சு, உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு இந்த விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா,
அவருடைய உறுதித்தன்மையை பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் அரசியலாக திடமாக வந்து போராடக்கூடிய வலிமை வந்து அவருக்கு இருக்குது. தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நாடாளுமன்றத்தில் வலிமையாக வைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவருடைய மொழி ஆளுமே நமக்கு தெரியும், நல்ல பேசக்கூடிய ஒரு ஆள் தான். அப்போ இந்த விஷயங்கள்லாம் கொண்டு சேர்க்கறதுல எந்த சிரமமும் இருக்காது. நல்ல ஒரு பார்லிமெண்டேரியனாக இருப்பாருங்கிறது வந்துட்டு நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன பண்ணுறாரு. அவருக்கு பேச்சாற்றல் இருக்குது, ஒரு அரசியல் பார்வை இருக்குது, திராவிட சிந்தனை இருக்குது. அப்படின்னும்பொழுது நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பெருசாக வந்து அவருக்கு சிரமம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா அவர் பயணிக்க போகிறது வந்துட்டு வேறு டோட்டலாக வேறு ஒரு ஐடியாலஜி உள்ள ஒரு எம்பிஸாக இருக்காங்க கூட அப்படின்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கக்கூடிய எல்லா எம்பிஸுமே வந்துட்டு ஒரே சிந்தனை கொண்டவர்கள். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரே கூட்டணியிலிருந்து 40 எம்பிகளை அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். காங்கிரஸ்லேருந்து ஒரு 9 எம்பி, திராவிட கட்சியில் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு 20 எம்பி, அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே ஒரே மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் தான். அப்போ அவங்களோட சேர்ந்து இவர் இயங்க போகிறார். இவருக்கு வந்துட்டு அதே மாதிரி ராஜ்யசபா எம்பிஸும் அந்த மாதிரி தான். திமுகவின் சார்பில் 3 பேர், அதிமுக சார்பில் வந்துட்டு 2 பேர், இவர் மக்கள் நீதி மையத்தினுடைய அந்த மாதிரியாக தான் இருக்க போகிறதுனால பெரிய சிரமம்லாம் இருக்காது. இவர் வந்துட்டு எஃபெக்டிவாக தன்னெழுச்சியாக இவர் என்ன செயல்பட போகிறாருங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். இவர் வந்துட்டு எவ்வளோ ப்ரெசென்ட் ஆக போகிறாரு. ஏன்னா சமீபத்தில் கூட ரிட்டையர் ஆன, அதாவது இந்த பதவி காலம் முடிஞ்ச எம்பிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இதுலாம் வெளியிடப்பட்டது, அதாவது அட்டனன்ஸ் வெளியிடப்பட்டது. அந்த அட்டனன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு ஃபுல் பர்சன்டேஜ் இருந்தாங்க, 90க்கு மேலே அப்படி இருந்தாங்க. ரொம்ப குறைவாக இருந்தது அன்புமணி ராமதாஸ். அப்போ இவர் எந்த அளவுக்கு வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு போக போகிறாரு. ஏன்னா இவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த கேள்விலாம் இருக்குல்ல. சினிமா நடிக்கிறாரு, இன்னும் வேறு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காருன்னும் பொழுது இவர் அந்த அரசியல் பணியை எந்தவித சமரசமும் இல்லாமல் செய்வாரா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. அதை செஞ்சாருன்னா ரொம்ப மகிழ்ச்சி. மற்றபடி அவருடைய செயல்பாடை பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.